இலங்கையின் அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் ரணில் விக்ரமசிங்க. 1949 மார்ச் 24 அன்று கொழும்பில் பிறந்த ரணில் விக்ரமசிங்க புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தில் வளர்ந்தவர். அவருடைய மாமா ஜே.ஆர். ஜெயவர்தனே இலங்கையின் முதல் செயல் நிர்வாக ஜனாதிபதி. இளம் வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்ட ரணில் 1977 ஆம் ஆண்டு 28 வயதில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அதன் மூலம் இலங்கையின் இளம் அமைச்சர்களில் ஒருவராக உயர்ந்தார். அவர் கல்வி, தொழில்நுட்பம், திறந்த பொருளாதாரம் மற்றும் மேற்கு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துதல் போன்ற நவீன அரசியல் கருத்துக்களுக்காக அறியப்படுகிறார். 1993ஆம் ஆண்டு ஐக்கிய தேசியக் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற ரணில் பல ஆண்டுகள் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பலமுறை பிரதமராகவும் பதவி வகித்துள்ளார். 2001 முதல் 2004 வரை அமைதி முயற்சிகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிரதமராக செயல்பட்டார். 2022 ஆம் ஆண்டு இலங்கை சந்தித்த கடும் பொருளாதார நெருக்கடியின் நடுவில் நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். அது ஒரு சவாலான காலகட்டமாக இருந்தாலும் நாட்டை நிலைநிறுத்தும் முயற்சிகளில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். ஆதரவும் விமர்சனமும் ஒரே நேரத்தில் பெற்ற தலைவராக ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத பெயராக இருக்கிறார்.